ஸோ ரெவலேஷன் அந்த 7 சபைகளை பார்த்துட்டு இருக்கோம். போன வாரம் நம்ம ஸ்மிர்னா சபையை பார்த்தோம். ஸ்மிர்னா அதனுடைய மாடர்ன் நேம் வந்து இஸ்மீர், டர்க்கியில் இருக்குது. ஸோ அதை பற்றி லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி பார்க்க போகிறது பெர்கமம்ன்ற சபையை குறித்து பார்க்க போகிறோம். அதான் 3வது சபை எழுதப்பட்டிருக்கு. நான் லாஸ்ட் வீக் ஒரு மேப் அனுப்பினேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி எபேசு, அப்புறம் மேலே போனால் ஸ்மிர்னா, அப்புறம் பெர்கமம், அப்படி அப்புறம் திரும்பி வரும். ஸோ இந்த 3 அந்த முக்கியமான நகரங்கள். ஸோ இந்த வெளிப்படுத்தலில் சபையை குறித்து, இந்த 7 சபையை குறித்து ஆண்டவர் எழுதுறது வந்து நமக்கு நம்ம படிக்கிறது அது எதுக்கு, நான் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ், எதற்காக நம்ம படிக்கிறோம்னா, ஆண்டவர் சபையை எப்படி பார்க்குறார் அப்படின்ற அந்த பெர்செப்ஷன் நமக்கு கிடைக்குது. அதில் தான் மனுஷ சபையை, ஒரு சபைனா மனுஷன் எப்படி பார்க்குறான்றது ஒன்று இருக்குது, ஆண்டவர் எப்படி பார்க்குறாருன்றது. அதே நம்மளுடைய வாழ்க்கையிலும் சரி. இப்போ சபையை குறித்து, சபைன்னு சொல்லும்போது நம்ம தான் சபை, நீங்களும் நானும் தான் சபை. ஸோ சபைன்றது ஒரு பில்டிங் இல்லை, அது மக்கள் இருக்கிற இடம் தான் சபை. அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் எப்படி பார்க்குறாரு, அதுதான் மனிதன் எப்படி பார்க்குறான், ஆண்டவர் எப்படி பார்க்குறாரு. ஸோ இந்த இதில் வந்து அந்த வெளிப்படுத்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய தோற்றம், ஆண்டவருடைய விவரிக்கிறது, இயேசு கிறிஸ்துவனுடைய தோற்றம், இயேசு கிறிஸ்து பேசுறது, இயேசு கிறிஸ்து சொல்றது, அது எல்லாமே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் இருக்கும். மற்ற வேதத்தில் மற்ற இடங்களில் அவருடைய எக்ஸ்பிரஷன், அவர் பேசுறதுக்கும் வெளிப்படுத்தலுக்கு கம்ப்ளீட்டாக வித்தியாசமாக இருக்கும். இங்கே வந்து நோ நான்சென்ஸ் ஸ்பீக்கிங். இங்கே வந்து நான் அப்படின்னா அங்கே நான்சென்ஸ் பேசினார்னு நான் சொல்லலை. என்ன ஆங்கிளில் என்ன இதில் சொல்கிறேன்னா, இங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஹி இஸ் அப் டு த, அதாவது அங்கே வந்து கிருபை இருந்துச்சு, கிருபை நல்லா மூடுச்சு, நிறைய கிருபைக்கு பேஸ் பண்ணி நிறைய போதனைகள், அன்பு பேஸ் பண்ணி இருந்துச்சு. இங்கே வந்து ஹி இஸ் ஆக்டிங் லைக் எ ஜட்ஜ். இங்கே வந்து கிளியரா ஒரு ஜட்ஜ் மாதிரி, அதே சேம் பர்சன் தான், பட் அங்கே வந்து ஹி வாஸ் லைக், அங்கே எப்படி இருந்தாருன்னா வேற மாதிரி இருந்தார், அங்கே ஒரு தகப்பனை போற இருந்துட்டு இருந்தார். வெளிப்படுத்தல வந்து அவர் வந்து அந்த ஜட்ஜுடைய முகத்தை நம்ம பார்க்குறோம். இஸ் பெர்ஃபெக்ட், டு த பாயிண்ட். இப்போ சபையில் இன்னைக்கு அதான் நம்ம பார்க்க முடியும். ஒவ்வொரு சபையும் பார்த்துட்டு அவர் சொல்றது, இப்போ மனிதன் இந்த ஒரு சபையை பார்த்தா அவன் எப்படி நினைப்பான், அது ஆனால் ஆண்டவர் பார்க்கும்போது அதை வேற மாதிரி நினைக்கிறார். ஸோ இங்கே வந்து இதுதான் நம்ம ஏன் இதை அடிக்கடி தியானிக்கணும்னா, நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம சரி செய்யறதுக்கு இதுதான் கரெக்ட். ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்குறாருன்னா, ஆண்டவர் சபையை எப்படி பார்க்குறாரு, அதுதான் ரொம்ப முக்கியம். மனுஷன் எப்படி பார்த்துட்டு போறான், மனுஷனுடைய பெர்செப்ஷன், மனுஷனுடைய ஐடியாஸ், மனுஷனுடைய ஒப்பீனியன்ஸ் ஒன்றுமே நமக்கு ஷுட் நாட் பாதர். நமக்கு வேண்டியது ஆண்டவர் சபையை எப்படி பார்க்குறாரு, ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி பார்க்குறாரு, இதுதான். ஸோ இந்த பெர்கமம் அப்படின்ற அந்த சபையை குறித்து நம்ம பார்க்கணும். லாஸ்ட் வீக் நான் பேசினேன், கொஞ்சம் ஏஞ்சல்ஸை பற்றி சொன்னேன். ஏஞ்சல்ஸ்னால் யார்? ஸோ ஃபிசிக்கலாக அவங்களுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் ஏஞ்சல்ஸ் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஸோ மெசஞ்சர், முதல்ல திரும்பவும் சொல்கிறேன், அந்த ஏஞ்சலுக்கு எழுதுன்னு சொல்கிறாரு, அந்த தேவதூதனுக்கு, அந்த சபைக்குரிய தேவதூதன். அப்போனா அவன் அந்த மெசஞ்சர். ஸோ ஃபிசிக்கலாக ஒரு காரியம் செய்வதற்கு ஆண்டவர் அந்த தேவதூதர்களை யூஸ் பண்ணுறாரு. ஒரு எக்ஸாம்பிள் ஜூட்ல இருக்கும் பார்த்தீங்கன்னா, மோசையுடைய பாடியை குறித்து அங்கே ஒரு இது வரும் தெரியுமா, மைக்கேலுக்கும் பிசாசுக்கும். அப்போ மைக்கேல் வந்து அங்கே சண்டை போட்டு ஹி வில் டேக் த பாடி ஆஃப் மோசஸ். ஸோ ஃபிசிக்கலாக ஒரு காரியத்தை செய்யறதுக்கு ஆண்டவர் அநேக நேரத்தில் ஹி இஸ் சென்டிங் சம் ஏஞ்சல்ஸ். ஸோ ஏஞ்சல்ஸ் ஆர் ரியல். ஸோ இங்கேயும் அதே மாதிரி ஐ வாண்ட் டு ஒன்ஸ் அகேன் டெல் யூ தட் ஆண்டவர் அநேக தேவதூதர்கள் யூஸ் பண்றார். இந்த தேவதூதன், இந்த சபைக்குரிய தேவதூதன் அப்படின்னு சொல்லும்போது அந்த சபைக்கு அந்த மெசேஜை கொண்டு போகிற தேவதூதனுக்கு எழுது அப்படின்றது தான் சொல்றாரு. ஸோ த ஏஞ்சல் ஆஃப் த சர்ச் டு பெர்கமம். ஸோ அந்த பெர்கமம்ன்ற ஊர் வந்து இன்னைக்குள்ள டர்க்கியில் இப்பவும் இருக்குது. இன்னைக்குள்ள மாடர்ன் நேமே பெர்கமான்னு இருக்கும். பெர்கமா பைபிளில் 2-3 ஸ்பெல்லிங்கில் இருக்கும். பெர்கமம்னு இருக்கும். கேஜேவியில் லிவிங் பைபிளில் பெர்கமாஸ் இருக்கும். சில இதில் பெர்கமான்னு இருக்கும். பட் இது எல்லாமே ஒரே ஊர் தான். இட் மீன்ஸ் த சேம் திங். இட்ஸ் அ ஏன்ஷியன்ட் சிட்டி. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருவதுக்கு 300 வருஷத்துக்கு முன்னால் இருந்து இருக்கிற ஒரு நகரம், ரொம்ப முக்கியமான நகரம். அந்த நான் சொன்னேன் அந்த 7 சபை இருக்கிற அந்த ஏரியா வந்து ஏன்ஷியன்ட் வேர்ல்டில் அந்த ரோமன் எம்பையர் அந்த பீக்கில் இருக்கும்போது அந்த டைமில் வந்து இந்த 7 நகரமும் இருக்கிற அந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான நகரம். அந்த ரோட்ஸ் வர்ற இடம், ப்ளஸ் அது ரொம்ப செழிப்பான இடம், போர்ட்டு அங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ பெர்கமம் பார்க்கும்போது, பெர்கமம் வந்து மற்ற இந்த 3க்குமே எப்பவுமே காம்படிஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்ஷியன்ட் வேர்ல்டு சொல்லுவாங்க, எபேசு, ஸ்மிர்னா, பெர்கமம் 3 பேரும் தேவர் கம்பீட்டிங். யாரு ஹூஸ் கால் த பேர்ல் ஆஃப் ஏஷியா, அதான் ஆசியாவின் முத்து அப்படின்னு அழைக்கிறது எந்த நகரம் இதுன்றது அவங்களுக்குள்ளே ஒரு போட்டி மாதிரி இருந்துச்சு. ஸோ பட் அதில் வந்து முக்கியமான நகரம் எபேசு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ
காமர்ஸ் ரிலேட்டட் அப்படின்னு பார்க்கும்போது, நல்ல பணம் அப்படின்னு பார்க்கும்போது எபேசு நகரம் தான் இருந்துச்சு. யோவான் கடைசி காலங்களில், அப்போஸ்தலர் யோவான் கடைசி காலங்களில் எபேசுல தான் வாழ்ந்தார். எபேசுக்கு கீழே, எபேசுல இருந்து தான் சுவிசேஷம் ஸ்மிர்னாக்கு போச்சு, அங்கேருந்து பெர்கமம் போச்சு. ஸோ அந்த இடத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு கான்டாக்ட் பாயிண்ட் எபேசுல யோவான் இருந்தார். யோவானுக்கு கீழே அவருடைய சிஷ்யர்கள் இருந்தாங்க. ஸோ இதுதான் ஹிஸ்டரி. அப்போ எருசலேம்லேருந்து ஒரு கூட்ட மக்கள் மூவ் பண்ணிட்டாங்க இந்த இடத்துக்கு. பிகாஸ் இங்கே தான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிஸ்னஸ்க்கு எல்லாத்துக்கும் இருக்கிறனால. ஸோ இன்னைக்கும் அது இருக்கு. வெஸ்டர்ன் டர்க்கியில் பேர் பெர்கமா. இந்த பெர்கமம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ எபேசுவும் ஸ்மிர்னாவும் எடுத்துக்கிட்டா காமர்ஸுக்கு ரொம்ப ட்ரேடிங்க்கு பிஸ்னஸ்க்கு. பெர்கமம் எடுத்துக்கிட்டா இட்ஸ் கால் த என்ன சொல்றது, ஸ்பிரிச்சுவல் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த ஏன்ஷியன்ட் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. ஆவிக்குரிய இதில் நிறைய காரியம். ஆவினா நான் சொல்றது இல்லை, ஐ வில் டெல் யூ எந்த மாதிரின்றது நான் சொல்றேன். இட் வாஸ் அ வெரி ஃபேமஸ் ஃபார் கல்ச்சரல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ். அதுக்கு தான் முக்கியமானது. அந்த காலத்தில் அலெக்சாண்ட்ரியான்னு ஒரு சிட்டி இருந்துச்சு. அங்கே தான் பெரிய லைப்ரரி இருந்துச்சு, உலகத்தில் பெரிய லைப்ரரி. ஏன்னா ஈஜிப்டில் தான் பப்பாயரஸ்ன்னு ஒன்று நிறைய கிடைக்கும். ஸோ அதில் தான் நிறைய புக் எழுதுனாங்க பப்பாயரஸில். ஸோ அவங்களுக்கு தான் பெரிய லைப்ரரி இருந்துச்சு அலெக்சாண்ட்ரியாவில். அடுத்த உலகத்தில் ஏன்ஷியன்ட் வேர்ல்டில் பெரிய லைப்ரரி பெர்கமம் தான். 2 லட்சம் புக்ஸ், 2 லட்சம் வால்யூம்ஸ் அந்த காலத்தில். அப்படின்னா நீங்கள் பாருங்கள் அந்த இடமே எப்படி இருக்கும். என்ன அந்த காலத்தில் எல்லாம் ஸ்க்ரோல் தான், சுருள் தான். ஸோ சுருள் தான் எழுதணும், அல்லது பப்பாயரஸில் அந்த இது வரணும், இந்த பார்ச்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படியே 2 லட்சம் இருந்துச்சுன்னா அது எவ்வளோ பெரிய லைப்ரரியாக இருக்கும் பாருங்கள். ஸோ இட்ஸ் அந்த மாதிரி ஒரு இட்ஸ் வெரி கல்ச்சுரலி இம்பார்ட்டன்ட் சிட்டி. அடுத்தது ஸ்பிரிச்சுவலாகவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிட்டி ஆவிக்குரிய இந்த இதில். அடுத்தது அந்த ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸை நம்ம இப்போ அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ அந்த ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, யூ லிவ் இன் அ சிட்டி வேர் சேட்டன் ஹேஸ் இஸ் த்ரோன் இருக்கா 13வது வசனத்தில் பாருங்க. ஸோ முதலாவது அந்த சேட்டன் ஹேஸ் இஸ் த்ரோன் என்ன மீனிங்ன்றதை நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னால் ஆண்டவர் இந்த 3 சபைக்கு, எல்லா சபைக்கும் அவர் எழுதும்போது அவரை ஒரு விதத்தில் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. நீங்க பாத்தீங்கன்னா எபேசு சபைக்கு எழுதும்போது ஐ எம் வாக்கிங் அமாங் த கேண்டில் ஸ்டிக்னு சொல்லுவார். அதாவது சபைக்கு மத்தியில் நான் உலாவி கொண்டு இருக்கிறேன் அப்படின்றத சொல்லுவார். அப்படின்னா அப்போ சொல்லிட்டு அவங்க சொல்லுவாரு, உங்களுடைய ஆதியின் அன்பை விட்டு விட்டீர்கள் அப்படின்னு சொல்றாரு. முதலாவது என் மேல ஒரு அன்பை நீங்க விட்டுட்டீங்க அப்படின்ற சொல்றாரு. ஸோ அப்படின்னா உங்களோடு இருக்கும்போது உங்களுடைய அன்பு எனக்கு இல்லை அப்படின்றத அங்கே ஃபீல் பண்றாரு. அதே மாதிரி ஸ்மிர்னா எழுதும்போது நான் லாஸ்ட் வீக் சொன்னேன்ல, I was dead but now I am alive. மரித்தேன், நான் உயிரோடு இருக்கிறேன். ஏன்னா அந்த சிட்டி அந்த சபைக்கு பயங்கரமான உபத்திரவங்கள், அநேகரை கொண்டுட்டு இருந்தாங்க. அதனால சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க, நான் மரித்தேன், உயிரோடு இருக்கிறேன். அப்படிதான் அவரை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இங்கே அவரை இன்ட்ரோடியூஸ் பண்றது பாருங்க, திஸ் இஸ் த மெசேஜ் ஃப்ரம் த ஒன் வித் ஷார்ப் 2-edged sword. அதாவது இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை வைத்திருக்கிறவன் நானாய் என்னிடத்திலிருந்து வருகிற மெசேஜ். ஹீஸ் இன் ஐடென்டிஃபையிங் as the ஷார்ப் 2-edged sword. இந்த 2-edged swordன்றது பைபிளில் எதை மீன் பண்ணுறது உங்களுக்கு ஆப்வியஸாக தெரியும். வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, இந்த வேர்ட் ஆஃப் காட் தான் 2-edged swordன்னு சொல்லுவோம். 2 புறமும் கருக்குள்ள பட்டயம். இது 2 புறமும் கருக்குள்ள பட்டயம்னா என்ன மீனிங்னா, அதனுடைய என்ன மீனிங்னா, 2 வசனம் நமக்கு இருக்கு. அதில் 2லையுமே அந்த மீனிங் நம்ம கரெக்டாக தெரிஞ்சிடும். எபேசியர் 6:17 இருக்கு பாருங்க. எபேசியர் 6:17 இருக்கு. and take the helmet of salvation and the sword of the spirit which is the word of God. sword of the spirit னா ஆவியின் பட்டயம், சரியா? அது sword of the spirit which is the word of God இருக்குதா? ஸோ இது எதுக்கு இந்த ஒரு சைடில் அந்த ஷார்ப் எட்ஜட் ஸ்வோர்டில் ஒன்று இருக்குன்னா எதிரியை அடிக்கிறதுக்கு, புரியுதா? எதிரியை அடிக்கிறதுக்கு. அடுத்தது எதுக்குன்னா எபிரேயர் 4:12 இருக்கும் பாருங்க. இட் இஸ் வார்த்தையை பற்றி சொல்றதா இருக்கும். இட் இஸ் a two-edged sword piercing even to the division of soul and spirit and joints and marrow இருக்கு. இது எதுக்குன்னா நம்மளுடைய இருதயத்தின் ஆழங்களை ஆராய்வதற்கா. அதான் புரியுதா? தேவனுடைய வார்த்தை இருபுறம் கருக்குள்ள பட்டயம்னா எதுக்குன்னா நம்மளுடைய இருதயத்தின் ஆழங்களை போய் ஆராய்றதுக்கு அதை யூஸ் ஆகுது. இந்த ரோமன் சோல்ஜர்ஸ் இந்த 2 சைடும் ஷார்ப்பா உள்ள அந்த ஸ்வார்டை வச்சு ஃபைட் பண்ணுவது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு சைடு வச்சு அவன் எனிமியும் கொண்டுருவான். பட் கொஞ்சம் ஏமாந்தானா அவன் எனிமி இவனை தட்டும் போது அடுத்த சைடில் உள்ள ஷார்ப்னஸ் இவனையும் குத்திடும்.
புரியுதா? ஸோ he has to be very careful. ஸோ அது ரெண்டுக்குள்ள அர்த்தம் என்னன்னா, you can fight the enemy with the word of God, and the word of God can also pierce you also. உங்களையும் அது தொலைக்கும், உங்களையும் தொலைக்கும். அதான் அந்த உங்களையும் தொலைக்கிறது தான் அந்த எபிரேயர் 4:12 இருக்கு. அப்போ உங்களுடைய இன்டென்ஷன்ஸ், உங்களுடைய தாட்ஸ், நீங்க சீக்ரெட்ல பண்றது எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்றது தேவனுடைய வார்த்தை தான். எல்லாத்துக்கும் ஒரு நீங்க மனுஷன் என்ன சொல்றான்றது முக்கியம் இல்ல, உங்களுடைய ஆட்டிடியூட்ஸே, உங்களுடைய கேரக்டர்ஸே, உங்களுடைய நீங்க என்ன யோசிக்கிறன்றது. பட் தேவனுடைய வார்த்தையை நீங்க கரெக்டா வைக்கும் போதுதான் அதுதான் உங்களை, ஏன்னா அதுதான் உள்ளவருக்கு அதான் சொல்றது, இட் டிவைட்ஸ் த சோல் ஸ்பிரிட் ஜாயின்ஸ் அண்ட் மேர். அப்படின்னா சோலுக்கும் ஸ்பிரிட்டுக்கும் எது ஆவியில இருந்து வர்றது, எது உங்களுடைய மைண்ட்ல இருந்து வர்றது அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னைக்கு நிறைய அந்த ஆவியில நீங்க நிறைய பாத்தீங்கன்னா, இந்த பெந்திகாஸ்ட் சர்ச்ல எல்லாம் நிறைய ஆவியில சொல்லிட்டு இருப்பாங்க, குதிப்பாங்க, அந்நிய பாஷை பேசுவாங்க. அவங்களுக்கு எஸ்பெஷலி இந்த வர்ஷிப் லீடர்ஸ்னு இருக்காங்க, அவங்க குதிங்க, எல்லாரும் சத்தம் போடுங்க, கையை தூக்குங்க, காலை தூக்குங்க. அவங்க தே வாண்ட் சம் எக்ஸைட்மெண்ட். புரியுதா? இப்போ இந்த எக்ஸைட்மெண்ட் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது ஆவின்னு நினைக்கிறாங்க. தே திங்க் இட்ஸ் கொட்டை அடிச்சுட்டு டங்குன்னு ஃபாஸ்டா பாட்டை பாடுறது, பாஸ்டா பாட்டு பாடிட்டு பல வாயில வர்றதெல்லாம் சொல்லிட்டு அது அந்நிய பாஷைன்னு சொல்றது. ஸோ இது எல்லாமே வாட் இஸ் த ப்ராப்ளம் வித் ஆல் தோஸ் திங்ஸ் இஸ், அவங்களால அத வார்த்தை சரியா இல்லாத இடங்கள்ல இப்படிதான் இருக்கும். எது ஆவி, எது ஆத்மால இருந்து, எது அவங்களுடைய எமோஷன்ல வருதுன்றதே அவங்களுக்கு தெரியாது. இது அவங்க ஆவியை நினைச்சிட்டு இருக்காங்க, பட் இது ஆவி இல்ல, இது வெறும் அவங்க எமோஷன்ல இருந்து வர்றது. இட் கம்ஸ் ஃப்ரம் தேர் ஓன் சோல். ஸோ அந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசமே அவங்களுக்கு தெரியல. பைபிள்ல ரொம்ப தெளிவா இருக்கு, வேதத்துல தெளிவா இருக்கு, நீ பப்ளிக்ல இருக்கும்போது அந்நிய பாஷை பேசாதன்னு இருக்கு. ஆனா அநேக பெந்திகாஸ்ட் அதை கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணிடுவாங்க, யாரும் கண்டுக்கிட்டே மாட்டாங்க. மைக் எடுத்துட்டு டிவியில நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல பேசிக்கிட்டே இருப்பாங்க. they are not able to, அதாவது அந்த டிஃபரன்ஷியேட் பண்ண முடியல, எது ஆவியில இருந்து வருது, எது அவங்களுடைய மைண்ட்ல இருந்து, அவங்களுடைய சோல், அவங்களுடைய திங்கிங்ல இருந்து வருதுன்றது. வேத வார்த்தை தான் அதை உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, two-edged sword. என்னுடைய வார்த்தை ரெண்டு, ஒன்னு நீங்க யூ கேன் யூஸ், அதான் ஆண்டவர் யூஸ் பண்ணாரு. பிசாஸ் அவரை டெம்ப்ட் பண்ணும்போது வார்த்தையை வச்சு தான் பிசாஸ் ஓவர் கம் பண்ணாரு. வார்த்தையை வச்சு நீங்க எனிமையை இது பண்ணலாம், பட் வார்த்தையை வைத்து உங்களுடைய இருதயத்தின் ஆழங்களை, எது ஆவி, எது ஆத்மா, எது உங்க மைண்ட், எது உங்க எமோஷன், எது உண்மையில ஆவியில இருந்து வர்றது அப்படின்றத புரிந்து கொள்வதற்கு தேவனுடைய வார்த்தை தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ நீங்க நம்மளுடைய டெய்லி வாக்ல நம்ம தெளிவா இருக்கணும். எது ஆண்டவர் பேசுறது, எது நம்மளுடைய மைண்ட்ல உள்ள ஒப்பீனியன். நிறைய நேரத்தில் அதான் குழம்புறோம். எது என்னுடைய ஒப்பீனியன், எது ஆண்டவர் பேசுறது. நம்ம நினைச்சிடும் ஏதாவது எக்ஸைட்டிங்கா இருந்துச்சுன்னா அது ஆண்டவர் பேசுறதுன்னு நினைச்சிடும். நிறைய நேரத்தில் சில நேரத்தில் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கிறது நம்மளுடைய மைண்ட்லயே நம்மளே என்னத்தையா யோசிச்சிருப்போம், அது ரொம்ப எக்ஸைட்டிங்கா தான் இருக்கும். வேத வார்த்தை ரொம்ப தெளிவா இருக்கு. அதான் தட்ஸ் வை வி நீட் காட்ஸ் வேர்ட் டு டிசர்ன். தேவனுடைய வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். அதான் two-edged swordன்றது ரொம்ப முக்கியம். ரோமன் சோல்ஜர்ஸ் ஒரு சில சோல்ஜர்ஸ் ஒன் சைடு ஷார்பன்டு சோர்டை ஃபைட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எனிமையை அடிச்சிருவான். இந்த பிளண்ட் எண்ட் அவங்க மேல பட்டாலும் ஒன்றும் பண்ணாது. பட் ரோமன்ஸ் தான் தே ஹேட் த மோஸ்ட் ரொம்ப ஷார்ப், ரொம்ப அந்த டைம்ல ரொம்ப குவாலிட்டியான ஸ்வேர்ட்னா ரோமன் சோல்ஜர்ஸ் தான் இருக்கும். அதுவும் two-edged sword தான். two-edged sword ரொம்ப அட்வான்டேஜ், பட் தே ஹேவ் டு வெரி கேர்ஃபுல், அவங்களே குத்தாம இருக்கிறது. ஸோ இதனுடைய அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இட் கேன் பி யூஸ்ட் டு கட் யுவர் செல்ஃப் டு see what is inside of you. ஸோ அதான் அப்படிதான் ஆண்டவர் அதை அவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. ஏன்னா இந்த சபைக்கு அதுதான் தேவை. உங்களுக்கு டிசர்ன்மெண்ட் தேவை. உங்களுக்கு உங்க சபையில நடக்கிற காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு என்னுடைய வார்த்தை தேவை. அதனால அவரை அப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றது, the one with the two-edged sword. அடுத்தது 13வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, I know you live in the city where Satan has his throne. Yet you have remained loyal to me. You have refused to deny me. Even when Antipas, my faithful witness, was martyred among you in Satan's city. See, வெளியிருந்து பார்க்கும்போது பெர்கமம் பியூட்டிஃபுல் சிட்டி, கல்ச்சரல் சிட்டி, பெரிய லைப்ரரி இருக்கு, அங்க ஒரு பெரிய ஒரு தியேட்டர் ஒன்று இருக்கு. அதாவது ஏன்ஷியன் வேர்ல்ட்ல ஒரு பெரிய மலையை அப்படி இது பண்ணி ஸ்டேடியம் மாதிரி வச்சிருப்பாங்க. 15,000 பேர் உட்கார்ற மாதிரி பெரிய மலையை ஸ்டேடியம் மாதிரி அங்கதான் பெரிய இந்த கல்ச்சரல் இதெல்லாம் நடக்கும். அதான் சொல்றாரு, சொல்ல பெர்கமம்ல இருந்தீங்கன்னா இப்ப நீங்க டிவியில பாக்குற எல்லா காரியங்களையும் அங்க பார்க்கலாம். ஃபைட்டிங்கு, ரோமான்ஸ், டிராமாஸ், பாட்டு, மியூசிக்
எல்லாம் இருக்கும். பட் இங்கே நீங்கள் டிவியில் பார்க்குறீங்க, அங்கே லைவாக பார்க்கணும். அதுதான். ஸோ இட் வாஸ் அ கல்ச்சரலி வெரி ரிச் சிட்டி. நிறைய காரியங்கள் அங்கே பார்க்குறதுக்கு மாதிரி இருக்கும். இட் வாஸ் அ பட் அது இது வந்து வெளியே மனுஷன் பார்க்குறதுக்கு அப்படி இருந்துச்சு. பெரிய லைப்ரரி இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, யூ லிவ் இன் த சேட்டன்ஸ் சிட்டி, பிசாசினுடைய சிட்டி. இட்ஸ் கால்ட் தி சிட்டி ஆஃப், திஸ் இஸ் ஹவ் காட் சீஸ் இட். புரியுதா? இங்கதான் பெர்செப்ஷன் மாறுது, மனுஷனுடைய பெர்செப்ஷன். மனுஷன் பார்க்கும்போது நல்ல சிட்டி, பெரிய சிட்டி, பெரிய லைப்ரரி இருக்கு, இது இருக்கு, அது இருக்கு. ஆண்டவர் பார்க்கறாரு, இது பிசாசுக்கு அங்க ஒரு த்ரோன் இருக்கு அப்படின்றாரு. ஸோ இந்த பிசாசனுடைய த்ரோன்னா என்ன? வாட் டஸ் இட் மீன்? சேட்டன்ஸ் த்ரோன் இருக்கு. அங்க நிறைய டெம்பிள்ஸ் இருந்துச்சு. அந்த டெம்பிள்ஸ் வந்து ஜூஸ்னு ஒரு காட், கிரீக் காட். இந்த ஜூஸ் தார் எல்லாம் அந்த பயலுக்கு நல்லா தெரியும். அதுதான் இப்போ மூவிலலாம் தார் ஜூஸ்ன்னு போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாமே அதனுடைய பேக்ரவுண்ட் நீங்க பாத்தீங்கன்னா கிரீக் மித்தாலஜியில் உள்ளது. இந்த ஜூஸ்ன்றதோடைய பெரிய ஒரு ஆல்டர் இந்த பெர்காமம்ல தான் இருந்துச்சு, ஜூஸ் உடைய ஆல்டர். ஸோ இந்த ஜூஸோடைய ஆல்டர் நீங்க போட்டு பாருங்க நெட்ல. அந்த ஜூஸோடைய ஆல்டர் எப்படி இருக்கும்னா, ஒரு பெரிய த்ரோன் மாதிரி இருக்கும். அப்படி ஒரு த்ரோன், அப்படி 2 கையில் அப்படி உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். இந்த த்ரோன் மாதிரி இருக்கும். அந்த ஜூஸோடைய ஆல்டர்ல 24 hours பலி கொடுத்துட்டே இருக்கும், ஸ்மோக் போயிட்டே இருக்கும். அது வந்து ஒரு மலையில கட்டியிருக்கிறாங்க. அது நிறைய காடுக்கு ஒரு டெம்பிள் இருக்கு. ஆக்சுவலா பெர்காமம்ல 8 டெம்பிள், ஃபேமஸ் டெம்பிள்ஸ் 8. இதுல வந்து 3 வந்து ஜூஸ், இது வந்து 3, இதுல 3 வந்து ரோமன் எம்பரர்ஸ்க்குரிய டெம்பிள். புரியுதா? இந்த காலங்களில் என்ன நடக்குதுன்னா, யோவான்லாம் கடைசி காலத்தில் இருக்கிற அந்த ஸ்டேஜ்ல 1ஆம் நூற்றாண்டுல கடைசியில் என்ன நடக்குதுன்னா, ரோமன் சீசர்ஸ் இருக்காங்க, கிங்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்கும் டெம்பிள் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களையும் வணங்கணும் நீங்க இந்த டெம்பிள் கண்டிப்பா. ஸோ இங்க பெர்காமம்ல தான் 8 டெம்பிள் இருக்கு. அதுல 3 வந்து ரோமன் இவங்களுக்குரிய டெம்பிள். இதுல மோஸ்ட் முக்கியமான அந்த டெம்பிள் வந்து ஜூஸ்க்கு அவங்க கட்டியிருக்கிற அந்த டெம்பிள். அந்த டெம்பிள் அதை நீங்க பாத்தீங்கன்னா, ஜூஸ் யாரு நீங்க பாத்தீங்கன்னா, இஸ் கால்ட் த ஜூஸ். அவங்களுடைய இதுல நீங்க பாத்தீங்கன்னா, இட்ஸ் 40 foot 40 அடிக்கு கட்டிருக்க ஒரு பெரிய ஆல்டர். அதை பார்க்கறதுக்கு த்ரோன் மாதிரி இருக்கும். பின்னார ஆல்டர் இருக்கும். ஆல்டர்ல 24 அந்த மலையில தான் இருக்கும், அது கட்டியிருக்காங்க. 24 hours 24 hours பலி கொடுத்துட்டே இருக்கும், ஸ்மோக் போயிட்டே இருக்கும். ஸோ மக்கள் வந்து பலி கொடுத்துட்டே இருப்பாங்க, 24 hours ஸ்மோக் போயிட்டே இருக்கும். ஜூஸ் இஸ் கால்ட் த ப்ரொடெக்டர், ரூலர் அண்ட் ஃபாதர் ஆஃப் ஆல் காட்ஸ். புரியுது? அந்த ஃபாதர்ன்ற வேர்டு தான் ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க ஜூஸ் அப்படிதான் அவங்க கிரீக் மித்தாலஜியில் நீங்க பாத்தீங்கன்னா, எல்லா கடவுளும் எல்லா மனுஷனுக்கும் மேலதான் ஜூஸ். ஸோ இஸ் லைக் த டாப் இந்த ஆர்டர் ஆஃப் காட்ஸ். இதை நான் ஏன் சொல்றேன்னா, சேட்டன் ஹாஸ் இஸ் த்ரோன் அப்படின்னு சொல்லும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க. சாத்தானுக்கு அங்க ஒரு த்ரோன் இருக்குன்னா, அப்போ சேட்டன் நிறைய நல்லா புரிஞ்சுக்கோங்க. சேட்டன் அப்படின்றது ஒரு பர்சன் தான். பிசாசு அப்படின்றது, அதாவது டிசீவர், அதாவது சேட்டன் அப்படின்னு சொல்லும்போது யூ மீன் லூசிஃபர். புரியுதா? டீமன்ஸ் நிறைய இருக்கு. அவனுடைய அசுத்த ஆவிகள், அந்த உளுந்த அந்த ஏஞ்சல்ஸ்ன்றது, அந்த ஈவில் ஏஞ்சல்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதுலயே நிறைய கேட்டகரி இருக்கு. இப்ப அதுல பவர்ஃபுல்லான ஏஞ்சல்ஸ் இருக்காங்க, கொஞ்சம் கீழே இருக்கு. பட் சேட்டன் அப்படின்னு சொல்லும்போது யூ மீன் ஒன்லி ஒன் பர்சன், லூசிஃபர். சோ அவனுக்கு அங்க ஒரு த்ரோன் இருக்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. he has his presence there. சோ அதை என்ன மீன் பண்றாருன்னா, he means that Zeus உடைய அந்த இதுதான். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா அந்த கம்பாரிசன் நீங்க பாத்தீங்கன்னா அதான் இருக்கும். அது போக இன்னும் நிறைய டெம்பிள்ஸ் இருக்கு. அத்தேனான்னு ஒரு காடஸ் உடைய டெம்பிள் இருக்கு. ஸோ இந்த ஜூஸ் உடைய நீங்க பாத்தீங்கன்னா டெம்பிளுக்கு தான் மேக்சிமம் க்ரௌட் போவாங்க. அந்த இப்போ இங்கே நம்ம ஊர்ல சில டெம்பிள்ஸ் இருக்கு, அங்கே தான் நிறைய பேர் போவாங்க. ஏன்னா அங்கே போனால் இது நடக்கும் அது நடக்கும். இது என்ன ஆச்சுன்னா 1900s கொஞ்சம் முன்னால என்ன ஆச்சுன்னா, ஒரு ஜெர்மன் ஆர்கியாலஜிஸ்ட் இந்த ஜூஸோடைய அந்த டெம்பிளை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் ஹிஸ்டரியெல்லாம் இந்த ஜூஸோடைய டெம்பிள் இருந்துச்சு, ரொம்ப பவர்ஃபுல் டெம்பிள் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஸோ அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அவன் அந்த டெம்பிளை கண்டுபிடிச்சி அவன் என்ன பண்ணான்னா, அந்த டெம்பிளை ஒரு கல் விடாம அப்படியே தூக்கி he brought it to Germany. இந்த ஜூஸோடைய ஆல்டர் ஆஃப் ஜூஸ் அப்படியே அந்த தூண் எல்லாத்தோடையும் எடுத்துட்டு அவன் ஜெர்மனி கொண்டு வச்சான். ஜெர்மனிக்கு கொண்டு வந்தா அதை அப்படியே எப்படி பெர்கமம்ல இருந்துச்சோ அந்த ஆல்டர் அப்படியே ஜெர்மனில அவங்க அசம்பிள் பண்ணாங்க.
அசம்பிள் பண்ணிட்டு அதை பெரிய கிராண்ட் ஓப்பனிங்காக வச்சாங்க. 1930 அதை திறந்தாங்க. நீங்கள் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜெர்மனி வாசித்து பார்த்தீங்கன்னா 1934 ஹிட்லர் பவருக்கு வரான். தென் ஹோல் திங் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டிசாஸ்டர் ஃபார் ஜெர்மனி ஃப்ரம் தட் டைம். அவங்களுடைய இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜூஸோடைய நிறைய இருந்துச்சு. பட் அந்த ஜூஸோடைய ஆல்டரை மட்டும் அவங்க கொண்டாந்து அப்படி இன்னைக்கு நீங்கள் பார்க்கலாம். கோட் பெர்லின். இப்போ நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் வெப்பில் போய் டைப் பண்ணுங்க. அவங்க அந்த பெர்லினில் இருக்க அந்த மியூசியம் பேரே மியூசியம் ஆஃப் பெர்கமம் தான். பெர்கமம் மியூசியம் தான் இருக்கு. பெர்கமம் மியூசியம் பெர்லின் அப்படின்னு போடுங்க, வரும். முதல்ல வர்றது ஜூஸோடைய ஆல்டர் தான் இருக்கும். அவன் ஹிட்லருடைய ஆர்கிடெக்ட் ஒருத்தன் ஆல்பர்ட் ஸ்பியர்ஸ் இருக்கான். அவன் அப்படி இந்த பெர்கமம் ஆல்டரை பேஸ் பண்ணி தான் நியூரம்பர்கில் ஹிட்லர் வந்து மேசிவ் ரேலிஸ் அந்த காலத்தில் நடத்துவான். அந்த அந்த ரேலி நடக்கிற இடத்த டிசைன் பண்ணது இந்த பெர்கமம் ஆல்டரை பேஸ் பண்ணி தான் டிசைன் பண்ணோம். ஸோ இங்கே வந்து கம்பேரிசனை பாருங்க. தேர் வாஸ் ஒன் ஒருத்தன் தான் சேட்டன் தான், ஒருத்தன் தான். அவனுடைய பிரசன்ஸ் அங்கே இருந்திருக்கு. அதனால தான் அந்த இடத்துல அவ்வளோ ஒரு விக்கிரகத்தினுடைய அந்த ஈவில் ஸ்பிரிட்ஸுடைய அவங்களுடைய அதாவது பிசாஸ் அங்கேருந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மெயின் வந்து இந்த ஜூஸோடைய ஆல்டர். அடுத்தது நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்கலாஸ் ஒரு கடவுள் அவங்க சொல்லுவாங்க. ஆஸ்கலாஸ் டெம்பிளும் அங்கே ரொம்ப ஃபேமஸ் டெம்பிள். அது என்னன்னா அந்த ஆஸ்கலாஸ் டெம்பிள் ஆஸ்கலாஸ்னா இந்த நான் சொன்னால எபேசுல ஆர்த்திமெசன் டயானான்னு ஒரு டெம்பிள் இருந்துச்சு. அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலன்ட் தான் இங்கே ஆஸ்கலாஸ் என்னன்னா இஸ் கால்ட் த காட் ஆஃப் ஹீலிங் காட். சரியா? அங்கே வந்து பெரிய மேசிவ் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கும், அந்த டெம்பிளும் இருக்கும், அங்கே ஹாஸ்பிட்டல் மாதிரியும் இருக்கும். ஸோ சிக்கு பேஷண்ட்ஸ் எல்லாம் அங்கே வருவாங்க, இந்த டெம்பிளில் வணங்குவாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கும். அங்கே போய் ப்ரீஸ்ட் போய் அவங்க ஏதோ காரியங்களை செய்வாங்க. பாம்பு நிறைய வச்சிருப்பாங்க அந்த டெம்பிள் இந்த இதில் ஹாஸ்பிட்டலில். பல்ல பிடிங்கிருப்பானுங்க, பாய்சனஸ் கிடையாது, பல்ல பிடிங்கி பட் ஏகப்பட்டப்பாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கிற இடத்துல விட்டுருவாங்க. அங்கே நீங்கள் இருக்கணும், படுத்துருக்கணும். அந்த பாம்பு உங்கள் மேலே வரும். ஸோ பாம்பு உங்கள் மேலே ஏறிட்டு உங்கள் மேலே வந்துருச்சுன்னா கடவுள் ஆஸ்கலாஸ் கடவுள் உங்கள்கிட்ட வந்துட்டாரு, உங்களுக்கு ஹீலிங் கண்டிப்பாக கிடைச்சிடும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை. நிறைய பேர் போவாங்க. ஈவன் ரோம்ல இருந்து எம்பரர் கூட சோம் இல்லைன்னா அங்கே போவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர்ஸோடைய சிம்பிள் இருக்குல்ல, ஒரு ஸ்டிக்கு, அதில் ஒரு பாம்பு. நம்ம நினச்சிருவோம் அது மோசையுடைய அந்த பாம்பு. அது இல்லை. அந்த சிம்பிள் வந்து ஆஸ்கலாஸோடைய டெம்பிள், ஆஸ்கலாஸோடைய சிம்பிள் தான் அவன். அந்த அவனுடைய ஒரு ராட், அதில் அந்த ஆஸ்கலாஸ் டெம்பிள் உள்ள அந்த பாம்பு அதனுடைய சிம்பிள் தான் அது. இட்ஸ் நாட் மோசஸ். நீங்கள் நல்லா பார்த்து WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, அவங்களுடைய சிம்பிள்லையும் பாருங்க இந்த ஸ்டிக்ல ஒரு பாம்பு சுற்றி தான் இருக்கும். அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இன்ன வரைக்கும் இருக்குது. இது எல்லாமே பெர்கமம்ல தான். புரியுதா? ஸோ அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, யூ டுவெல் இன் த சிட்டி வேர் சேட்டன் ஹேஸ் ஹிஸ் த்ரோன். லிட்ரலி அவனுடைய த்ரோன் அங்கே தான் இருந்துச்சு. He had it. இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபுல் அதாவது அதாவது ரிலிஜியன் இந்த ஈவில் ஸ்பிரிட் உடைய ஃபுல் ஆதிக்கத்தில் இருக்கிற இடத்துல தான் இந்த சபை இருக்கிறது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஐ நோ நீ இருக்கிற இடம் மோசமான இடம், நீ இருக்கிற இடம் சாத்தானுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் தான். அவன் அங்கதான் பிசிக்கலா இருந்திருக்கான். ஸோ நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிசாசு அவன் கிரியேச்சர் தான், அவன் கிரியேட்டர் கிடையாது. ஸோ அவன் நீங்க லூசிபர்னு எடுத்துக்கிட்டே அவன் ஒரு நேரத்தில் ஒரு இடத்துல தான் அவனால் இருக்க முடியும். யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? புரியுதா? அவனோட ஏஞ்சல்ஸ் நிறைய இடத்துல இருக்கலாம், டீமன்ஸ் நிறைய இடத்துல இருக்கலாம். ஆனால் சேட்டன், லூசிபர், பிசாசுன்னு சொல்றோம், சேட்டன் சொல்றோம், இங்கிலீஷ்ல சேட்டன் சொல்றோம், லூசிபர், அவன் ஒரு ஆள் தான். அவன் ஒரு நேரம் ஒரு இடத்துல தான் அவனால் இருக்க முடியும். அவன் ஆண்டவர் மாதிரி எல்லா இடத்துலயும் இருக்க முடியும். இஸ் நாட் ஆம்னி பிரசன்ட், இஸ் நாட் ஆம்னி போட்டன்ட். அவனுக்கு எல்லாம் முடியுன்றது கிடையாது, அவனால எல்லாம் செய்ய முடியாது, அவன் எல்லா நேரத்திலும் ஒரே இடத்துல இருக்க முடியாது. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அவன் கிரீச்சர் தான், ஹி இஸ் நாட் அ கிரியேட்டர். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் இங்க சொல்றாங்க ஹி ஹேட் இஸ் ஹெட் குவார்டர்ஸ். ஸோ இப்போ எங்க இருக்கான்னு அவனுக்கு தெரியாது, அவனுடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு தெரியாது, எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு. We don't know. ஸோ அந்த பெர்லினுக்கு அவனுடைய ஜூஸோடைய ஆல்டர் போனனால அங்கே எதுவும் நடந்துச்சுன்றது நான் சொல்லலை. பட் யூ ஹேவ் டு see that there is a coincidence there. அங்கேயும் ஒரு ஸ்பிரிட் மூவ்மெண்ட் அங்கே நடக்குது. இங்கே இருக்கிறவன் அங்கே போயிட்டான், ஷிஃப்ட் பண்ணிட்டானோ அப்படின்றது ஒரு பாசிபிலிட்டி இருக்கலாம். பட் நான் கண்டிப்பாக போனனால தான் செகண்ட் வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்ல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் there is a big possibility. ஏன்னா 60 லட்சம் யூதர்களை கொல்றான், அத்தனை மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் ஆகிறாங்க. ஒரு பிசாசனுடைய ஒரு கை இல்லாமல் இந்த மாதிரி காரியங்கள் நடக்க
என்னை பொறுத்த வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இல்லை. உங்களுடைய ஒப்பீனியன் வேற மாதிரி இருக்கலாம். இது என்னுடைய ஒப்பீனியன் நான் சொல்றேன். ஸோ இதுதான் இந்த சிட்டியில தான் இவங்க இருக்கிற இந்த சபை இருக்குது, பெர்கமம்ன்ற சபை இருக்குது. ரொம்ப அப்ரஸ்ட் சபை. இதுல தான் ஆன்டிபஸ் ஒருத்தரை கொல்றாங்க. இப்போ ஆன்டிபஸ்னா யாருன்னா, ஐ வாண்ட் டு டெல் யூ லாஸ்ட் வீக் நான் ஸ்மிர்னாவில் இவர் பாலிகார்ப்னு ஒருத்தரை பற்றி சொல்லுங்க. பாலிகார்ப் தான் அந்த சபையினுடைய ஹெட். அவங்க ஆன்டிபஸும் பாலிகார்ப்பும் எல்லாம் யோவானுடைய சீஷர்கள். யோவான் தான் அவங்க ஆண்டவர்கள் நடத்தி அவங்க மூலமா சபையை நிறுவப்பட்டது. தே ஆர் ஆல் டிசைபிள்ஸ் ஆஃப் ஜான், அப்பாசல் ஜான். அதான் ஹிஸ்டரி சொல்லுது. பாலிகார்ப்பும் கொன்னாங்க. பாலிகார்போடைய பாலிகார்ப் 80 வயசுல இருக்கும்போது, 80 சம்திங் இருக்கும்போது எல்லாரும் போய் அந்த அங்கேயும் சீசருடைய டெம்பிள் இருக்கு. வருஷத்துல ஒரு நாள் போய் சீசர் இஸ் லார்டுன்னு சொல்லணும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. சீசர் இஸ் லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடணும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. கிறிஸ்தவர்கள் போக மாட்டாங்க, யூதர்களும் சில பேர் போக மாட்டாங்க. ஆனா அந்த இடத்துல நான் சொன்னேன் லாஸ்ட் வீக், நான் சொல்லுவேன் ஸ்பிரினால யூதர்கள் தான் அவங்கள பண்ணாங்கன்றது இந்த சினகாக் ஆஃப் சேட்டன் ஆண்டவர் சொல்றாரு யூதர்களை ஊற்றி சொல்லும்போது. ஸ்பிரினால உள்ள விசுவாசிகளுக்கு பெர்சிக்யூஷன் யூதர்கள் தான் வந்துச்சு. அப்போ இவங்க தான் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. ரோமன்ட்ட இவங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள்லாம் சொல்ல மாட்டாங்க, ஜீசஸ்லாம் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அவங்க கூப்பிட்டு விடுறாரு. பாலிகார்ப்பை வந்து அரெஸ்ட் பண்றாங்க. தே வாண்ட் டு ஷோ தட் அவங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும். அப்படின்னா யார் இவங்க தலைவன்? பாலிகார்ப்பு தான் தலைவன். ஸோ பாலிகார்ப்பு வீட்டுக்கு வராங்க. வந்து உங்களை அரெஸ்ட் பண்றோம். எதுக்கு? நீங்க வந்து இந்த டே வருஷத்துக்கு அந்த ஒரு இடத்துல வந்து சொல்லணும்னு நீங்க சொல்லலை. சரிவா, எனக்கு 2 மணி நேரம் கூட நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் அவங்க கூட போயிட்டாராம். போய் அவரை கட்டி அவர் கூட வந்து சோல்ஜர்லாம் சொன்னா, ஐயா வயசானவரா இருக்கீங்க, இது ஒரு வார்த்தை தானே, சும்மா சொல்லுங்க சீசர் இஸ் லார்டுன்னு சொல்லுங்க, நீ ஜீசஸ் இஸ் லார்டுன்னு சொல்லிக்கோங்க. யாரும் உங்களை அப்படி சொல்லணும்னு சொல்ல இல்லையா? ஏன்னா இவர் சோல்ஜர்ஸ் போகும்போது பார்த்தவங்க ரொம்ப பரிதாபமா இருக்கு. 80 வயசுல உள்ள வயசானாலும் அவங்க போனோன்னே அவங்களுக்கு சாப்பாடுலாம் கொடுக்குறாராம். ஸோ இவ்வளவுதானே அப்படின்னு சொல்லும்போது, 70 வருஷமா நான் அவரை சேவிச்சிருக்கிறேன், எனக்கு ஒரு விதத்துல கூட எனக்கு அவர் வந்து தீமை செய்தது இல்லை, சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டாரு. சரி கூட்டிட்டு போயாச்சு. கெட்டுறாங்க, மரத்துல கெட்டி அவரை தீ கொடுத்துறதுக்கு பெரிய தீப்பந்தம் கீழே போடுறாங்க. ஒரு மேசிவ் விண்டு வந்து அடிச்சு தீய ஆஃப் பண்ணிருச்சு. அப்புறம் அந்த ரோமன் அந்த கமாண்டருக்கே பொறுக்க முடியல. அவன் பேசாம சரி இவ்வளவு வயசானாலும் போட்டு இவ்வளவு தொந்தரவு பண்ண வேண்டாம், சரி அவனை ஷார்ப் ஸ்வோர்ட் எடுத்து தலைய சிவி, ஹி டைட் அஸ் அ மார்டர். இது வந்து ஸ்மிர்னால. இங்க ஆன்டிபஸ், பெர்கமம்ல ஆன்டிபஸ், அவன் மை ஃபெய்த்ஃபுல் விட்னஸ் சொல்லுவான். இங்க பெர்கமம்ல என்ன நடக்குதுன்னா, ஜூஸ் டெம்பிள்ல ஒரு பிரான்ஸ் ஒரு ஹாலோவோ ஒரு மாடு மாதிரி புல் மாதிரி செஞ்சு வச்சிருப்பாங்க. ஸோ ஆன்டிபஸும் அதே தான், சேம் அதே மாதிரி தான். ஆன்டிபஸை கூப்பிடுறாங்க, நீ மறுதலி, நீ வந்து அவங்க ஏசு கிறிஸ்து மறுதலின்லாம் சொல்லலை. நீங்க பாத்தீங்கன்னா ரோமன்ஸ் வந்து அவங்க எத்தனை கடவுள், த மோர் த காட் த பெட்டர் ஃபார் தம். ஸோ அவங்களுக்கு நிறைய கடவுள் இருந்தா ஒன்றும் இல்லை, ஏசு கிறிஸ்துவும் கடவுள் வச்சுக்கோ. பட் சீசர் ஏன் சொல்ல மாட்டேங்கிற? ஒய் டோன்ட் யூ சே சீசர் இஸ் ஆல்சோ லார்ட்? ஸோ கூடுறான். இவர் வந்து நான் மறுக்கிறார். அவரை தூக்கி அந்த பிரான்ஸ் மாடு மாதிரி செஞ்சிருப்பாங்க அதுக்குள்ள போடுறாங்க. அவர் தலை அந்த மாடு தலை மாதிரி வச்சு இப்படி வச்சிடுறாங்க. அப்புறம் மூடிட்டு கீழே தீய வச்சிடுறாங்க. ஸோ ஹி கெட்ஸ் ரோஸ்டட் அண்ட் டைஸ்ட். அப்படிதான் இவர் சாகரார் ஆன்டிபஸ். ஆன்டிபஸ்ன்ற பேருக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா அகேன்ஸ்ட் எவ்ரிபடின்னு அர்த்தம். ஸோ அகேன்ஸ்ட் எவ்ரிபடி, எல்லாருக்கும் எதிராக நின்ற ஒரு மனுஷன்றதான் அவர் பேரு. அதுதான் தெரியல, ஒருவேளை அவர் செஞ்ச காரியத்தை பேஸ் பண்ணி அவருக்கு கொடுக்கப்பட்ட பேரான்றது தெரியல. பட் தட் இஸ் வாட் இட் இஸ். ஸோ he dies as a martyr. மார்டர்ன்ற வேர்டுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தமிழ்ல அதுக்கு சரியான இது இருக்கு, ரத்த சாட்சின்னு சொல்லுவாங்களே. மார்டர்ன்ற கிரீக் வேர்டுக்கு என்ன அர்த்தம்னா விட்னஸ்ன்றதுதான் அர்த்தம். ஸோ விட்னஸ்ன்றதுதான் மார்டர் நம்ம சொல்றோம். ஸோ இவர் வந்து ஆண்டவருக்காக சாட்சி கொடுத்து மரிக்கிறார் இங்கே. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வந்து சாத்தான் இருக்கிற இதுலதான் இருக்கிறீங்க. ஐ நோ தட் நீங்க ஜூஸோடைய இருக்கிற இடத்துல இருக்கீங்க, அஸ்கலாஸ் உடைய டெம்பிள்ல இருக்கிற இடத்துல இருக்கிறீங்க, உங்களுடைய இது எல்லாமே எனக்கு தெரியும். ஐ நோ தட். நம்ம என்ன சிச்சுவேஷன்ல இருக்கோன்றது ஆண்டவர் நல்லாவே தெரியும். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு டெல் காட் யுவர் சிச்சுவேஷன். நம்மளுடைய கஷ்டங்கள், நம்மளுடைய என்ன நெருக்கத்தில் இருக்கிறோம், நமக்கு எது நெருக்கம். இவங்களுக்கு அந்த மாதிரி நெருக்கம் இருந்துச்சு, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நெருக்கம் இருக்கும். இவங்க வந்து பிசாசினோட கோட்டை இருக்கிற இடத்துல இருந்தாங்க, நமக்கும்
நம்ம ஒருவேளை அந்த கோட்டையில் இல்லாட்டாலும் நமக்கும் பிசாசனுடைய நெருக்கங்கள் இருக்க தான் செய்யும். எங்கே இருக்கிறோமோ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் அந்த அந்த நெருக்கம் இருக்க தான் செய்யும். அந்த டெண்டன்சி எப்பவுமே அந்த ஒரு ஆண்டவருக்காக 100% இருக்கணுமா, அந்த ஒரு கொஸ்டின் வந்து நம்மள ஆண்டவர் நிறைய நேரத்தில் சிச்சுவேஷன் வரும்போது நம்மளும் அதை கேட்கறதுக்கு தான் அலோவ் பண்ணுவோம். இப்போ இங்கே பாருங்க, இவர் ஏன் சாகணும், வை ஷுட் ஹி டை? ஒரே வார்த்தை, சீசர் இஸ் லார்ட், அவ்வளோதானே சொல்லணும். அதுவும் வருஷத்துக்கு ஒரு தடவை சொல்லணும். அது சொல்றதுனால என்ன இப்போ உங்களுக்கு? நம்மனா அப்படிதான் லாஜிக்கலாக யோசிப்போம். இப்போ இங்கே அப்படி ஒரு சிச்சுவேஷன் வருதுன்னா how many of us will justify that? நான் வந்து இயேசு கிறிஸ்துவ மறுதலிக்கலை, புரியுதா? ஐ எம் நாட் சேயிங் ஜீசஸ் இஸ் நாட் காட். நீங்க யோசித்து பாருங்க, இங்கே அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா நீ வந்து இந்த கடவுளை வணங்கலாம், உங்க இயேசு கிறிஸ்துவ வணங்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, இயேசு கிறிஸ்துவையும் வணங்கிக்கோ, இந்த கோயிலுக்கு வந்து நீ கும்பிடு போடு அப்படின்ற சொல்ற நாட்கள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரியாது. அப்படி அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நீ சர்ச்சுக்கும் போய்க்கோ, நீ சர்வீஸ் அட்டென்ட் பண்ணிக்கோ, நீங்க அதெல்லாம் பண்றதெல்லாம் பண்ணிக்கோங்க, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, இந்த கோயில்ல வந்து ஒரு கும்பிடு போடு அப்படின்னு நாளைக்கு ஒரு பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் அப்படி வரும்போது நம்ம என்ன செய்வோம்? அல்லது செய்யாட்டா உன்னைய தூக்கி போவோம், பிள்ளைய தூக்கிட்டு போவோம், ஹஸ்பண்டை தூக்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லும்போது நீங்க என்ன செய்வீங்க? யோசித்து பாருங்க. ஏன்னா we can never say இந்த மாதிரிலாம் எங்களுக்கு வராது அப்படின்னு சொல்ல முடியாது. how can you say that? எப்படி சொல்ல முடியும்? நீங்க ஜெர்மனியில் அப்படிதான் சொன்னாங்க, ஜூஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, ஹிட்லர் பதவிக்கு வரான் அப்படின்னு தெரிஞ்சோன்னே. நம்ம அப்படி ஜெர்மனி எவ்வளோ கல்ச்சர்டு கண்ட்ரி, மோட்சார்ட் அவன் எல்லாம் பிறந்த கண்ட்ரி. வி ஆர் ஸோ ரிச் இன் கல்ச்சர், வெரி டீசென்ட் பீப்புள், எஜுகேட்டட், சயின்டிஃபிக் கம்யூனிட்டி. நம்ம ஆப்பிரிக்காவா, நம்ம இந்த இந்தியாவில் உள்ள காட்டாங்க மாதிரியா இருக்கிறோம், நம்மளாம் சொபிஸ்டிகேட்டட் கல்ச்சர்ட் எஜுகேட்டட் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு யூதர்கள் வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ணிகிட்டே இருந்தாங்க. நமக்கு இங்கெல்லாம் அப்படிலாம் அவன் திரும்ப சொன்னான். அந்த ஹிட்லர் சொல்றான், யூதர்கள் அகேன்ஸ்டா சொல்லிட்டே இருக்கான். அப்ப எல்லாரும் சொல்றாங்க, அங்க ஜூஸ் மத்தியில ஒரு டிஸ்கஷன் நடக்குது, இவன் பவருக்கு வந்துட்டான்னா நம்மளை ஓச்சிரும் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருடைய மாற்று கருத்து என்ன தெரியுமா? அதெல்லாம் நடக்காது, வியர்சோ கல்ச்சர், இங்கெல்லாம் அது வர சான்ஸே இல்லை. பட் அது வந்துச்சு. நிறைய யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய பொசஷன்ஸ் எல்லாத்தையும் வீட்டுக்கு பின்னால குழி தோண்டி புதைச்சி வச்சுட்டு போனாங்களா. ஏன்னா எப்படி வந்துருவோன்னு தெரியும், அவங்க அரெஸ்ட் பண்ண வராங்க, ஆனாலும் எல்லாத்தையும் வச்சுட்டு போறாங்க. என்ன தெரியும், இதெல்லாம் அப்படிலாம் நம்மளாம் கொல்லலாம் மாட்டான், நம்ம திரும்ப வந்துருவோம் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட்ல தான் இருந்தாங்க. பட் யூ see what happened? You think culture saved them? அன்னைக்குள்ள நார்ல இப்போ 1934 எடுத்துக்கீங்க, அன்னைக்குள்ள டைம்ல the most sophisticated civilization ஜெர்மன் தான். most sophisticated educated people ஜெர்மன்ஸ் தான். இப்போ இதே 60 லட்சம் யூதர்கள ஒரு ஆப்பிரிக்காவில் ஒருத்தன் கொண்டான்னு சொன்னா அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. பட் சொபிஸ்டிகேட்டட், இவ்வளவு எஜுகேட்டட், இவ்வளவு சயின்ஸ் தெரிஞ்ச ஒரு மக்கள் கொண்டிருக்காங்க அப்படின்னா நெவர் சே இதெல்லாம் வராதுன்றது நீங்க சொல்லாதீங்க. இப்படி வந்துச்சுன்னா how will you react? எத்தனை பேர் எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஷியல் டாக்டர்ஸ் வந்து அவனை ஆடு மாடு பத்திர மாதிரி பத்திட்டு போனாங்க தெரியுமா? யூதர்கள் ஆடு மாடு மாதிரி அந்த ஆடு மாடு ஏற்றிட்டு போகிற ட்ரெயினில் ஏற்றி ஆக்சுவலாக லிட்ரலாக ஆடு மாடு மாதிரியே தான் அவங்களை ட்ரீட் பண்ணாங்க. சாப்பாடும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். அது வாட் எவர் ஹேப்பன்ட், டோன்ட் சே எதுவுமே நடக்காது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம வந்து ஆண்டவன் நம்மளை வந்து we have to be நம்ம வந்து யோசித்து பாருங்க, உங்களுடைய ஃபெய்த் அந்த நேரத்தில் என்ன ஆகும்? வாட் வில் யூ டூ இஃப் உங்களுடைய ஹஸ்பண்டோட லைஃபோ உங்களுடைய பையனுடைய லைஃபோ ஆன் த லைன் இருக்கும்போது வாட் வில் யூ சே? தட் வில் டெல் யூ உங்களுடைய விசுவாசம் எந்த லெவலில் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ when everything is okay, we are all okay, எல்லாம் நல்லா இருக்கும்போது நம்ம நல்லா தான் இருக்க போகிறோம். இந்த மாதிரி சிச்சுவேஷனில் வரும்போது ஆன்டிபாஸ் மாதிரி பாலிகார்ப் மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது தான் we will know. ஸோ இதை வந்து நீங்கள் யோசித்து பாருங்க, திங்க் அபவுட் இட். பயப்படுறதுக்கா பயமுறுத்துறதுக்கா நான் சொல்லலை, நம்மளுடைய விசுவாசம் தாங்குமா அதுதான். ஸோ இந்த சிச்சுவேஷன் இதை சொல்றாரு, சொல்லிட்டு
then he says, okay, I understand your situation, உங்களோட சுச்சுவேஷன் எனக்கு தெரியும் சொல்லிட்டு, பட் ஐ ஹேவ் a few complaints about youன்னு சொல்றாரு. ஆண்டவர் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக தான் சொல்றாரு. இங்கே வந்து ரொம்ப ஹார்ஷான வேர்ட்ஸ் அவர் யூஸ் பண்ணல. இஸ் சேயிங் வெரி சாஃப்டாக காமாக தான் சொல்றாரு. பட் ஐ ஹேவ் ஃபியூ திங்ஸ் அபவுட் யூ. என்னன்னு சொல்றாரு, யூ டாலரேட் அமங் யூ, பாலாமுடைய டீச்சிங்கை பேசுகிறவங்கள நீங்கள் பொறுத்துக்கொள்றீங்க, நீங்கள் டாலரேட் பண்ணுறீங்கன்றாரு. சொல்லிட்டு அவங்க எப்படி பாலாமுடைய கதை நமக்கு எல்லாம் தெரியும். பாலாம் வந்து and he taught them to sin by eating food offered to idols and by committing sexual adultery. In the similar way, you also have Nicolaitans among you who follow the same teaching சொல்றாரு. 14-15 வாசித்தீங்கன்னா. ஸோ இங்கே வந்து என்ன சொல்றாருன்னா, பாலாம் உடைய டீச்சிங்கை உள்ளவங்கள நீங்கள் வந்து யூ ஆர் டாலரேட்டிங் அப்படின்னு சொல்றாரு. பாலாமுடைய போதனையை கொடுக்குறவங்கள நீங்கள் டாலரேட் பண்ணுறீங்க அப்படின்றது. இந்த பாலாமுடைய போதனை அப்படின்னா, பாலாம் நமக்கு எல்லாம் தெரியும், அவன் இஸ்ரேலைட் கிடையாது, அவன் ஒரு இஸ் நாட் நான் இஸ்ரேலைட் தான். பட் அவன் வந்து டிவைனர்னா வந்து சில பேர் இந்த குறி சொல்ற மாதிரி உள்ளவன், அவன் இந்த அசுத்தாவிகளோட பேசி அதன் மூலமா நிறைய காரியங்களை சாதிக்கிறவன், அப்படிதான் அவ்வளவுதான். அவனை வச்சு இஸ்ரேல் மக்களை சபிக்க சொல்றாரு. இவன் சபிக்கிறதுக்கு வாயை திறக்கிறான், ஆனால் வாயில ஆசீர்வாதம் தான் வருது. புரியுதா? ஆசீர்வாதம் வருது. அப்ப அவன் நல்லா தெரியும், அவன் சொல்றான், நான் சபிக்க போறேன், சபிக்க முடியல, ஆசீர்வாதம் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வதிக்க. அந்த கூட்டிட்டு வந்திருக்க ராஜா, ஐயோ நீ சபிக்க கூட்டு வந்திருக்க, நீ ஆசீர்வதிட்டு இருக்கேன்றான். அவன் திரும்ப சொல்றான், எனக்கு முடியல, வாயில திறக்க சபிக்க தான் திறக்கிறேன், ஆனா ஆசீர்வாதமா வந்துருது அப்படின்றான். இதான் அந்த பாலாமாவன் செய்யறது. இப்போ இவனுக்கு வந்து திரும்ப நிறைய காசு கொடுக்குறான். காசு கொடுத்து எப்படியா சபின்றான். அவன் எத்தனை தடவை 3 தடவை சபிக்க பார்க்கறான், அவன் ஆசீர்வாதமா அள்ளி கொட்டிட்டான். அப்போ ராஜா கேட்கறான், ஐயோ ஆசீர்வாதமா பண்ணிட்டியே, என்ன செய்யறது அப்படின்னு கேட்கும்போது சொல்றான், வாயில தான் ஆசீர்வதிச்சிட்டேன், வேற எனக்கு முடியல. ஏன்னா அவங்க வணங்குற கடவுள் என்னைய கம்ப்ளீட்டா ஓவர்டேக் பண்ணிட்டாரு, எனக்கு ஒண்ணுமே முடியல, செஞ்சுட்டாரு. ஆனா நான் உனக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன், இவங்களை சபிக்க முடியல என்னால, அதனால சாபம் டைரக்டா போல, என்ன பண்ணு, மோவாபியர் அதான் மோவாபியர் கிங், பாலாக்ன்றத மோவாப் கிங். அப்போ மோவாபியர்ல உங்ககிட்ட நல்ல அழகான பிள்ளைங்களாம் இருக்காங்க, நீ என்ன பண்ணு, இவங்களை விடு, அவங்க இஸ்ரேலைட்ஸ் அங்கே தான் இருக்கானுங்க, நீ என்ன பண்ணு, பிள்ளைங்கள பொம்பளைகளும் நல்ல அழகான உள்ள அங்கே விட்டு இந்த இஸ்ரேல் மக்கள் ஆம்பளைகளை கவர் பண்ணி அழகுலாம் மயங்கிட்டு கூட்டிட்டு வந்து சும்மா இதானே, சும்மா சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன். இது என்னங்க, அது சும்மா சாப்பாடு தான். இந்த எங்கள் ஃபெஸ்டிவல் நடந்துச்சு, ஃபெஸ்டிவலுக்கு ஆடு வெட்டணும் சாமிக்கு முன்னால், அவனுடைய கறி தான், சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவான். அவன் சாப்பிட்டுட்டு சும்மா வாங்க கொஞ்ச நேரம் அப்படி டான்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் பண்ணி, ஸோ இப்படி தான் தே ப்ராட். ஸோ ஸோ அவன் என்ன சொன்னா, இப்படி பண்ணால் விபச்சாரம் பண்ணுவாங்க, அவங்களுடைய ஆண்டவருடைய கோபம் அவங்க மேலே வரும். அப்போ ஆண்டவரை அவங்களை சபிச்சிருவார். நான் சபிக்க வேண்டாம், நான் வாயை திறந்து சபிக்க வேண்டாம். ஸோ இதான் அவனுடைய டீச்சிங், இதான் அவனுடைய போதனை, இதான் அவன் சொல்லி கொடுக்குறான். இதான் அவன் சொல்றான், காம்ப்ரமைஸ், பிரிங் தம் டு காம்ப்ரமைஸ். அவங்கள வந்து காம்ப்ரமைஸ் பண்ண வச்சிரு. நீங்க சபிக்க முடியாட்டா அவனை காம்ப்ரமைஸ் பண்ண வச்சிரு. அவனை வந்து யூ என்டைஸ் தம் இன் சம் வே ஸோ தட் ஹி காம்ப்ரமைசஸ். இந்த நிக்கோலைட்டன்ஸ்ன்றது வந்து எக்ஸாக்டா அவங்க என்ன டீச்சிங்ன்றது நமக்கு தெரியல. பட் ரெண்டையுமே நீங்க எடுத்துட்டீங்கன்னா, ரெண்டுமே என்ன பண்ணீங்கன்னா பேசிக்கலி அதாவது ரெண்டு பேருடைய அதாவது மாம்சத்துல உள்ள ஆசைகளை நிறைவேற்றுவதற்குரிய போதனைகள், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. என்னன்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நீங்க வந்து சேம் திங், நீங்க வந்து உங்களுடைய கடவுளையும் வணங்கிக்கோ, ஆனா அதே நேரத்தில் மாம்சத்துக்குரிய காரியங்களை நிச்சயங்களை நீங்க நிறைவேற்றிக்கலாம், ஒன்றும் இல்லை. இட்ஸ் அ காம்ப்ரமைஸ். நீ ஏன் அவ்வளோ கஷ்டப்படணும்? முதலாவது நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய இது வந்து பிசாசினுடைய காரியங்கள் வரும்போது அவங்க எடுத்து நிற்கிறாங்க. பட் இதுல வந்து எல்லாரும் இல்லை, பட் ஒரு சில கூட்டங்கள் தான் இங்கே, சம் அமௌங் யூ தான் இருக்கு. there is a group inside this. எல்லாரும் இல்லை, எல்லாரும் அப்படி இல்லை, பட் ஒரு சில கூட்டம். அதான் நீங்க பார்க்கணும், ஆண்டவர் எப்படி பார்க்கறாருன்றத பார்க்கணும். ஆண்டவர் எப்படி பார்க்கறாருன்னா, ஒரு சபையில எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, ஆனா ஒரு சில கூட்டம் சரியில்லைன்னாலும் ஆண்டவர் தான் பார்க்கறாரு. நீங்க சரியில்லை, God is looking for 100% in every person. நம்மளுடைய வாழ்க்கையிலும் சரி, நம்மளுடைய வாழ்க்கையிலும் அதே தான் பார்க்கறாரு. 100%, 100% உங்களோட ஆர் யூ ட்ரஸ்டிங் மீ, 100% எனக்காக நீங்க வாழ்றீங்களா? இப்போ இங்கே இவங்க ரெண்டு பேருடைய டீச்சிங் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, என்ன பாலாமுடைய டீச்சிங், நிக்கோலைட் டீச்சிங்னா, யூ கேன் லிவ் சைட் பை சைட் வித் ஆல் தோஸ் திங்ஸ்.
ரெண்டையும் உலகத்தையும் என்ஜாய் பண்ணிக்கலாம், உலகத்தினுடைய காரியங்களையும் என்ஜாய் பண்ணிக்கலாம், மாம்சத்துக்குரிய காரியங்களையும் என்ஜாய் பண்ணிக்கலாம், ஆண்டவரோட நம்ம இருந்துக்கலாம். ரெண்டுமே. இட்ஸ் நாட் தட் தே டுக் பீப்புள் அவுட் ஆஃப் சர்ச். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சபையை விட்டு இவங்க யாரையும் எடுக்கல. நீங்க சபையை விட்டுட்டு வாங்க, நீங்க பேக் ஸ்லைட் ஆகிக்கோங்க, நீங்க நம்ம போய் தண்ணி அடிப்போம், நம்ம போய் அது கிடையாது. நிக்கலோட்டேஞ்சு பாலாமுடைய டீச்சிங் அது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவங்க ரெண்டு பேருடைய டீச்சிங் என்னன்னா, பேசிக்கலி நீ அங்கே இரு, ஆண்டவர் வணங்கு, ஆண்டவர் தான் நமக்கு வேணும், ஆண்டவர் கண்டிப்பா வேணும், ஆண்டவர்லாம் நம்மளால வாங்க முடியாது, ஆண்டவரும் அச்சகர், அவர் தான் நம்ம பாவனாலும் மன்னிப்பார், அவருக்கு ரத்த சிந்தி இருக்கிறாரு, இதெல்லாம் நல்லா தெரியும், அங்கே இரு. ஆனா இவன் என்ன பரிசுத்தம்ன்றான், இவன் என்ன இப்படி வாழணுன்றான், இவன் ஏன் 100% ஆண்டவருக்காக இருக்கணும்ன்றான், இவன் ஏன் சொல்றான், இவங்க ஏன் அப்போஸ்தலன் யோவான்னு சொல்றான், இவன் ஏன் இப்படி இருக்கணும்ன்றான், இவன் ஏன் அந்த டெம்பிளுக்கு போகக்கூடாதுன்றான், இவன் ஏன் அந்த கறியை சாப்பிடக்கூடாதுன்றான், ஐடல்ஸ்க்கு படைக்கப்பட்ட கறியை ஏன் சாப்பிடக்கூடாது, இவன் ஏன் அங்க போகக்கூடாதுன்றான். ஏன் அதுல என்ன இருக்கு, அங்க போனா நம்ம ஆத்மாவை ஆதாயம் பண்ணலாம், அங்க போனா நம்ம இன்னும் கொஞ்சம் சொசைட்டில நம்மளுடைய பேர் புகழ் வரும், இன்னும் சொசைட்டியில் நம்மளுடைய இன்ஃபுளுன்ஸ் கூடும். லாஜிக்கல் திங்கிங் எல்லாம் போட்டு என்ன சொல்றாங்கன்னா, நம்மளும் அப்படி இருந்துக்கலாம், இப்படி இருந்துக்கலாம், we can be like that and this and it. அது என்னன்னா, இட்ஸ் நாட், அது ஏதோ அட்வைஸ் இல்ல, இட்ஸ் a டீச்சிங். இட்ஸ் a டீச்சிங். அதான் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இட்ஸ் a டீச்சிங். அது ஒரு போதனை. அப்படின்னா இட்ஸ் a டாக்டரின். அது ஒரு போதனையா வருது. அங்க உள்ள ஒரு ஏதோ ஒரு பாவம் செய்யறவன் குடிக்கிறவன், விபச்சாரம் பண்றவன் சபையில எல்லாரும் வாங்க நம்ம அங்க போவோம் இங்க போவோம், யாரும் போறது இல்லை. புரியுதா? அல்ல இதை மாதிரி தப்பு பண்ண. பட் அதே ஒருத்தன் பைபிளை தூக்கிட்டு ஒயிட் அண்ட் ஒயிட்ல போட்டுட்டு என்ன டிப்பிக்கலா அந்த வார்த்தைகள்லாம் சரியா பேசிட்டு, ஆண்டவர் நமக்காக மரித்தார், ஆண்டவருக்காக நம்ம இதை செய்வோம் அதை செய்வோம் நல்லா பேசிட்டு, அது ஒரு டாக்டரினா, அது ஒரு போதனைய சபைக்குள்ள வரும்போதுதான் இட் வில் ஹேவ் இட்ஸ் எஃபெக்ட். அவன் வெளி சும்மா யாரும் கூப்பிட்டா நம்ம யாரும் போறதில்ல. we know that very well, we will never go for this any kind of things. பட் அது போதனையா வருவா, it becomes a doctrine. அதான் இங்க சொல்றாரு டீச்சிங். பாலாமுடைய போதனை, அதான் நிக்கோலாய்டன்ஸ் உடைய டீச்சிங் இருக்கு, சேம் டீச்சிங். சோ இது என்ன போதனை, சபைக்குள்ள அந்த மாதிரி போதனைகள் வருது. அந்த போதனை என்ன சொல்லுதுன்னா, இட்ஸ் ஓகே, யூ டோன்ட் ஹேவ் டு பி 100% டெடிகேட்டட் டு காட். கொஞ்சம் இங்க எங்க அப்படி இப்படி இருக்கிறதுல ஒரு தப்பும் இல்லை. ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டார். God will take care of all those things. So they will give you rational explanation for that. எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். போதனைகள் இதுதான் நீங்க மறந்துடக்கூடாது. இட்ஸ் ஆல்வேஸ் a teaching that will deceive you. இன்னைக்கு எப்படி போதனைனா என்ன, இந்த ஒன்ஸ் சேவ்ட் ஆல்வேஸ் சேவ்ட்னு ஒரு டாக்டரின் இருக்குல்ல, நீங்க ஒரு தடவை ஆண்டவர் ஏற்றுக்கிட்டா கண்டிப்பா பரலோகத்துக்கு போயிருவீங்க, வேற எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம், உங்களுடைய பாவங்கள் எல்லாம் டேக்கன் கேர் ஆஃப். நீங்க இனிமே என்ன பாவம் செஞ்சாலுமே அதுவும் ஓகே தான், அதுலதான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்னைக்கு பயங்கரமா பரவிட்டு வர்ற ஒரு டீச்சிங் அதான் ஹைப்பர் கிரேஸ்ன்னு சொல்றாங்க. அதை ஒன்ஸ் சேவ், ஒரு தடவை நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க எதை பத்தியும் கவலைப்படாது, என்ன வேணா செய்யலாம், என்ன வேணா பாவம் செய்யலாம், ஏன்னா ஆண்டவர் ரத்தம் எல்லாத்தையும் கழுவிட்டு எல்லாம் கவர் ஆயிட்டு. ஸோ யூ கேன் லிவ் எனிவே யூ வாண்ட் டு லிவ், எப்படி வேணாலும் நீங்க வாழலாம். அது ஒரு போதனை, அது ஒரு டீச்சிங். அதை ப்ரீச் பண்றவங்க பைபிள் வச்சுட்டு தான் ப்ரீச் பண்றாங்க. அது பைபிள் வாசனத்தை சொல்லி தான் அவன் காட்டுறான். தட் இஸ் வை இட்ஸ் a dangerous thing. அடுத்தது என்ன சொல்றாங்க, ஆண்டவர் உங்களை உலக பிரகாரமா ஆசீர்வதித்தால், நீங்க ஆண்டவர் உங்க உலக இருக்கிறாருன்னு அர்த்தம். உங்களுக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதம் இல்லை, உங்களுக்கு வியாதி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கல. இதுதான் இது அடுத்த போதனை. இதுவும் அதே தான், இதுவும் போதனை தான். புரியுதா? இது ஹிந்துஸ் மத்த சபை மத்த மதத்தார் சொன்னா நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம். பட் இதை ஒருத்தன் பைபிள் வச்சுட்டு வசனத்தை சொல்லி சொன்னா ஈஸியா ஏமாந்துடும். அப்போ எனக்கு ஃபைனான்சியல் ப்ராப்ளம் வரும்போது என்னோட ஆண்டவர் இல்லை அப்படின்றது வந்துடும். we will always think, எனக்கு ஏதாவது ஒரு சின்ன வியாதி வந்துருச்சுன்னா அப்போ ஆண்டவர் என் மேல சம்திங் ஏதோ ஆண்டவர் என் மேல ப்ளீஸ்டா இல்லை அப்படின்றது ஆயிரும். அப்போ இவங்க போதனையில என்ன சொல்றாங்கன்னா, நீங்க யூ டோன்ட் ஹாவ் டு பி கம்ப்ளீட்லி ஆண்டவருக்காக இருக்க வேண்டியது இல்லை. உங்களுக்கு வேண்டியது பணம், உங்களுக்கு வேண்டியது ஹெல்த், உங்களுக்கு வேண்டியது வெல்த், இது ரெண்டும் உங்களுக்கு கண்டிப்பா தேவை அப்படின்னு சொல்லும் போது அவன் என்ன சொல்றான்னா,
ஆண்டவர் கூட இருந்துக்கோ, ஆண்டவருடைய பாவம் கழுவுன்னு வேண்டும், ஆண்டவருடைய ரட்சிப்பும் வேணும், அதுவும் வேணும். அதே நேரத்தில் உலக பிரகாரமான காரியங்களை நீங்க என்ஜாய் பண்ணணும். If you don't enjoy the worldly things, there is something wrong. So இதுதான் இன்னைக்கு இந்த ரெண்டு போதனையும் தான் இன்னைக்கு இந்த ரெண்டு டீச்சிங் இங்கே சொல்லியிருக்கிற இந்த ரெண்டு டீச்சிங்கும் கரஸ்பாண்ட் பண்ற இன்னைக்கு உள்ள மாடர்ன் டே ப்ரீச்சிங்னா தீஸ் டூ டாக்ட்ரின்ஸ், டாக்ட்ரின் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி அண்ட் டாக்ட்ரின் ஆஃப் ஹைப்பர் கிரேஸ். அதாவது எவ்வளோ வேணாலும் ஆண்டவருடைய கிருபை உங்களுக்கு வந்துட்டே இருக்கு, நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி ஆட்களை எனக்கு நிறைய தெரியும், பர்சனலாக எனக்கு நிறைய தெரியும் அவங்கள. ஸோ தேவில் அவங்களுடைய ஆட்டிடியூட்ஸ் எப்போவுமே, இப்போ நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா அவங்களோட ஆட்டிடியூடே அப்படி மாறிடும். ஏதோ சம்திங் ராங், நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்க, நீ ஏதோ உனக்கு ஏதோ. ஸோ அவங்களுடைய பிகாஸ் தே ஆர் இன் டு தட் கைண்ட் ஆஃப் அ டீச்சிங். அதை வந்து பப்ளிக்காக வெக்கமே இல்லாமல் பேசுவாங்க. இன்னைக்கு வந்து அப்படி இல்லை. அநேக நேரத்தில் ஆண்டவர் நம்மளுக்கு சில காரியங்களை சில வழியாக நம்மளுக்கு நடத்தி செல்லும் போது நமக்கு வந்து சில காரியங்களை ஆண்டவர் போதிக்கிறதுக்காக கற்றுக் கொடுப்பதற்காக அநேக நேரங்களில் சில காரியங்களை நமக்கு அலோவ் பண்றாரு அப்படின்றத வந்து அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடவே முடியாது. ஸோ இந்த டீச்சிங் இந்த இதில் இருக்கும்போது தான் ஸோ ஆண்டவர் சொல்றாரு, ஐ வில் கம் 16 வசனத்தில் பாருங்க, ஐ வில் கம் வித் த ஸ்வர்ட் ஆஃப் மை மைத் ஆன் ஃபைட் அகைன்ஸ்ட். ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதிரி போதனை பேசிக்கிட்டு இருக்கிறவனுக்கு நீ சொல்லு, அவன் திருந்தாதவா இருந்தா நான் வந்து ஏதோ ஃபைட் பண்ணுவாரான், வேர்டு வார்த்தையை வச்சு நான் ஃபைட் பண்றேன். ஐ வில் ஃபைட் வித் ஹிம் ஃபர்தர் வித் யூசிங் த வேர்ட் ஃப்ரம் மை மவுத், தி ஸ்வர்ட் ஆஃப் மை மவுத். ஸ்வர்ட் ஆஃப் மை மவுத் அதே தான், என்னுடைய வார்த்தையை யூஸ் பண்ணி நான் அவங்க கூட ஐ வில் ஃபைட் வித் ஹிம், ஐ வில் ஃபைட் வித் ஹிம். ஸோ லெட் தம் டர்ன் பேக். இப்போ இந்த மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, யூ டாலரேட் தம் அப்படின்னு சொல்றாரு. எங்களுடைய மெயின் ப்ராப்ளம் என்னன்னா, பெர்கமம்ல உள்ள சபையில் உள்ள பாருங்க, மெஜாரிட்டி நல்லா தான் இருக்காங்க, மைனாரிட்டி இப்படி ஒரு டீச்சிங் உள்ள கொடுத்துட்டு இருக்கு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ அவனையே டாலரேட் பண்ற, ஒய் ஆர் யூ டாலரேட் அப்படின்னு. டாலரேட் பண்றான்னா என்ன அர்த்தம்னா, சரி அதுவும் பரவாயில்ல, அது அவனும் சொல்லிட்டு போறான், அவனும் இருந்துட்டு போறான், அவனுக்கு என்ன பண்றான் அவனும். இப்போ யூ ஹாவ் டு ஸ்பீக் அகேன்ஸ்ட் தம். எபேசு சபைக்கு எழுதும்போது சொல்றாரு, நிக்கோலாயத்தையும் போது நீங்கள் வெறுக்கிறீர்கள், நானும் வெறுக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப எபேசு சபையில அதுக்கு தெளிவா இருக்கிறாங்க, அந்த போதனையை அவங்க கண்டிப்பா வெறுக்கிறாங்க. மேபி பிகாஸ் யோவான் அங்க இருந்தனால, ஜான் தான் சபையை எழுப்பினார். ஸோ அவங்க தெளிவா இருக்காங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, எபேசு அந்த நிக்கோலாயத்தின் போதனை நீங்களும் வெறுக்கிறீர்கள், நானும் வெறுக்கிறேன். யூ ஆல்சோ ஹேட் த நிக்கோலாயன்ஸ், ஐ ஆல்சோ ஹேட் த நிக்கோலாயன்ஸ். இங்க வந்து அவங்க இங்க வந்து அப்படியே டாலரேஷன், தே ஆர் டாலரேட்டிங் தம். நமக்கு ஆண்டவர் சொல்றதுதான், நெவர் டாலரேட் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபால்ஸ் டாக்ட்ரின்ஸ். யார் இந்த மாதிரி காரியங்களை உங்ககிட்ட வந்து பேசும்போது யூ ஹாவ் டு டெல் தம், இது சரியான போதனை இல்லை, இது சரியான டாக்டரின். நெவர் டாலரேட் சச் பீப்புள், நெவர் டாலரேட் சச் டாக்ட்ரின்ஸ். இப்போ ஹெல்த் வெல்த்னு பேசும்போது இதுவும் சரி, யார் உங்ககிட்ட சொன்னாலும் சரி, யார் உங்ககிட்ட வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, நம்ம வந்து மக்களை ஜட்ஜ் பண்ண வேண்டாம், பட் போதனைகளை கண்டிப்பா டிசைன் பண்ணி ஜட்ஜ் பண்ணி அது தவறு அப்படின்றத நம்ம சொல்லி தான் ஆகணும். we tolerate, we will be making a mistake. அதான் நமக்கு கிடைக்கிற நேரம், நமக்கு கிடைக்கிற சான்ஸ். ஒருவேளை யாராவது வந்து சொல்லலாம், யாராவது நமக்கு நம்மகிட்ட அந்த மாதிரி காரியங்களை சொல்லும் போது we have to be very clear and say this is not right, இது தவறு அப்படின்றத நம்ம we have to be very clear about that. நம்ம வந்து நிறைய நேரத்தில் to be polite, நம்ம நிறைய நேரத்தில் நம்ம we compromise and we say பொறுத்து கொள்ளுகிறோம். இங்கே ப்ராப்ளமே அதான், you tolerate them, அதான் ப்ராப்ளம் இங்கே. You tolerate them, never tolerate them. அவங்களுக்கு என்ன ஆண்டவர் ரிவார்டு கொடுக்குறாருன்னு பாருங்க. நான் வந்து ஃபைட் பண்ணி சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு 2 ரிவார்டு சொல்றாரு. அந்த 2 ரிவார்டை மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒன்னு சொல்றாரு, I will give you hidden manna from heaven. புரியுதா? hidden manna from heaven. மன்னான்னா ஆண்டவர் கொடுக்குற ஒரு சத்துவம், ஒரு ஸ்ட்ரென்த். ஆண்டவர் அந்த மன்னாவின் மூலமா அவங்களுக்கு ஒரு சூப்பர் நேச்சுரலா போதிச்சு அவங்களுக்கு ஒரு பலனை கொடுத்தாரு. அப்ப நீங்க இந்த மாதிரி ஆட்களை நீங்க எதிர்த்து நிற்கும் போது, இவங்களெல்லாம் நீங்க டாலரேட் பண்ணாம இவங்களை எதிர்த்து நீங்க நிற்கும் போது, இந்த மாதிரி போதனைகளை நீங்க டாலரேட் பண்ணாம அவங்களுக்கு கவுண்டர் கொடுத்து நீங்க எதிர்த்து நிற்கும் போது, நான் அவர் சொல்றாரு, ஐ வில் கிவ் யூ ஹிடன் மாமன். ஹிடன் மாமனா என்னன்னா, அது யாருக்கும் கொடுக்கப்படாத ஒன்று, உங்களுக்காக ஸ்பெஷலா, இட்ஸ் ஃபார் யூ, இட்ஸ் a strength only for you, exclusively for you. அதாவது சில கிருபைகள், சில காரியங்கள் எல்லாருக்கும் கொடுக்குற ஆண்டவர் நம்ம கொடுக்குவாரு. ஆனா இங்க சொல்றாரு,
மறைக்கப்பட்டிருக்கிற ஒரு மண்ணா உங்களுக்கு மட்டும் அந்த ஸ்ட்ரென்த், அந்த பலன் உங்களுக்கு மட்டும் தான். இட்ஸ் ஃபார் யூ. எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர். நீங்க நிறைய சொல்லுவாங்க தெரியுமா கடைகள்ல, எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர். அது ஒன்றும் எக்ஸ்க்ளூசிவ் கிடையாது. ஆனா இங்க சொல்றாரு எக்ஸ்க்ளூசிவ். இஃப் யூ ஆர் அ பர்சன் who counters these kind of doctrine, இந்த மாதிரி டாக்டரினை பேசும்போது நீங்க அதுக்கு எதிர்த்து நின்று நீங்க போராடுவீர்கள் என்றால் உங்களுக்காக ஸ்பெசிபிக்கா I will give you something that will really give you the strength. It's an exclusive thing for you. It will strengthen you exclusively. உங்களுக்காக நான் வைத்திருக்கிற அந்த ஹிடன் மண்ணா நான் உங்களுக்கு கொடுப்பேன். இட்ஸ் an exclusive thing. ஆண்டவர் நமக்கு அதான் சொல்றாரு. அடுத்தது சொல்லும்போது சொல்றாரு இன்னொன்று பாருங்க, I will give you white stone with a new name that no one understands except you who receives. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, ஒரு வெள்ளை ஸ்டோன், அதுல என்ன புதிய ஒரு நாமம். அந்த நாமம் யாருக்கு தான் தெரியுமா? உங்களுக்கும் ஆண்டவருக்கு மட்டும் தான் தெரியும். அப்புறம் இங்க என்ன சொல்றேன்னா, I am going to reveal myself to you in a more exclusive way. புரியுதா? இந்த நாமத்தை யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு யெகோவா ஷம்மான் தெரியும், யெகோவா ஜாரான் தெரியும், இந்த மாதிரி நிறைய நாமங்கள் என்னை பத்தி தெரியும். பட் இப்போ நீங்க எனக்காக எதிர்த்து நிற்கும் போது, நீங்க எதற்காக இந்த மாதிரி காரியங்கள், இந்த மாதிரி போதனைகளை பேசுறவங்களுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்கும் போது, நான் உங்களுக்கு ஒரு நாமத்தை வெளிப்படுத்துவேன். I will reveal a name that only you know. It's an exclusive relationship between you and God. ஆண்டவருக்கு உங்களுக்கு உள்ள ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ரிலேஷன்ஷிப். அதுதான் ரிவார்டு. அதான் ஆண்டவர் சொல்றார் ரிவார்டு. ஃபர்ஸ்ட் ஐ வில் கிவ் யூ ஹிடன் மன்னா, மறைக்கப்பட்டிருக்கிற மன்னாவே உங்களுக்கு தருவேன். இட் வில் ஸ்ட்ரெங்தன் யூ. இட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ். அடுத்தது உங்களுக்கு எனக்கும் உள்ள ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ரிலேஷன்ஷிப், ஒரு எக்ஸ்க்ளூசிவான நேம். அது உனக்கு மட்டும் தான் தெரியும். தட் ரெவலேஷன் இஸ் ஒன்லி ஃபார் யூ அண்ட் மீ. தட் ஐ வில் ரிவீல் தட் நேம் ஒன்லி டு யூ. அதனுடைய பிரிவிலேஜ் நீங்க ஜஸ்ட் திங்க் அபவுட் தட். த நேம் தட் ஒன்லி யூ அண்ட் காட் நோஸ். நோபடி நோஸ். நோஸ்னா அது எக்ஸ்பீரியன்ஸ் தான். இட்ஸ் நாட் அ நாலேஜ், இட்ஸ் எக்ஸ்பீரியன்சிங். காட் வில் மேக் யூ நோ தட் நேம். ரிவார்ட். காட் கிவ்ஸ் அஸ் ரிவார்ட். சி, ரிவார்டு ஒன்று நீங்க ரெவலேஷன் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ரிவார்டு இருக்கு. தட் இஸ் a reward for everything. நம்ம ரிவார்டுக்காக நம்ம அந்த காரியங்களை செய்யல. we have to do it for God. we do it for God and God rewards us based on that. ஸோ அந்த ரிவார்டு நமக்கு ரிவார்டு எதுக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்குறாருன்னா, நமக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஸோ தட் வி வில் பி என்கரேஜ்ட், ஸோ தட் வி வில் நோ தட் காட் நமக்கு நம்ம செய்கிற எல்லாத்துக்குமே there is a reward for that. ஸோ ரிவார்டு ஆண்டவர் நமக்கு கொடுக்குறது நம்ம ரிவார்டுக்காக ஆண்டவர் செய்யலை. ஸோ இந்த ரெண்டு ரிவார்டும் ஆண்டவர் நமக்கு தருகிறார். இஃப் யூ கவுண்டர் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் டீச்சிங், நீங்கள் நம்ம இதற்காக எதிர்த்து நிற்கும் போது ஆண்டவர் எதை நமக்கு தருகிறார். ஸோ ஐ திங்க் நீங்கள் பெர்கமம் உடைய சபையினுடைய அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ப்ளஸ் அவங்களுடைய போராட்டம், அவங்க ஆண்டவர் அவங்ககிட்ட என்னத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாருன்றது, அந்த இவங்களுடைய போராட்டம் இவங்களுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவ் இல்லை, நமக்கும் இருக்குது. ஸோ இதே டீச்சிங் தான் இப்போ நமக்கு இருக்கிற டீச்சிங் தான் 1ஆம் நூற்றாண்டுலேருந்தே ஓடிட்டு இருக்கு. ஸோ இது இட்ஸ் நாட் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் தம். அதுக்கு பேர் தான் வேற மாதிரி இருக்குமே தவிர, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இங்கே பாலாமுடைய டீச்சிங், நிக்கோலாத்தன் டீச்சிங் இருக்கு. இப்போ அதுக்கு பேர் ப்ராஸ்பரேட்டிவ் ப்ரீச்சிங். அதை ப்ரீச் பண்ணுற ஆளுக்கு இப்போ $multi-million ஜெட்டில் பறந்துக்கிட்டு ரோல்ஸ் ரைஸில் ஓட்டிட்டு ப்ரீச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த காலத்தில் அது வேற மாதிரி ப்ரீச் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இட் இஸ் த சேம் ப்ராப்ளம் இஸ் த சேம் திங். ஸோ அந்த காலத்தில் எழுதினாலும் அது நமக்கு இன்னும் அது ரிலேட் ஆகுது. இட்ஸ் ரெலவெண்ட் ஈவன் டு அஸ் ரைட் நவ். ஸோ ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது அதுதான். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது அவரோட காம்ப்ரமைஸ் இல்லாத அந்த 100% ஒரு டெடிகேஷன் டு ஹிம் வித்வுட் எனி கைண்ட் ஆஃப் காம்ப்ரமைஸ். அடுத்தது இந்த மாதிரி போதனைகளை நம்ம எதிர்த்து நிற்கணும். நெவர் காம்ப்ரமைஸ், நெவர் சே இட்ஸ் ஓகே, இதுவும் கிறிஸ்தவன் தான், இதுவும் அப்படி ஆண்டவர் சொல்லவே இல்லை, இதுவும் கிறிஸ்தவன் ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஏன் நீங்க அதை பொறுத்துட்டு இருக்கீங்க? நிக்கோலாய்ட்ஸ் கொடுத்தோம்னா ஐ ஹேட் தம். See, we always say God loves, but God also hates. And he hates wrong teaching. அவர் எப்பவுமே அன்பிலீவர்ஸை பார்த்தா ஐ ஹேட் தம்னு சொல்லலை. யாரெல்லாம் பிலீவர்னு சொல்லிட்டு சபைக்குள்ள உட்காந்துட்டு இந்த மாதிரி காரியங்கள் அவங்கள பார்த்தா ஐ ஹேட் சச் பீப்புள், ஐ ஹேட் தம். ஸோ ஆண்டவர் வெறுக்கிறதே நாமும் வெறுப்போம். காம்ப்ரமைஸ் வருங்கிற நேரங்களில் நம்ம we have to be strong and God will reward us with some exclusive things for us. May God bless these words. Amen.